பண்ணுவேன்னு தெரியலையே. இப்படி மாட்டிக்கிட்டே நீ இந்த ஆளுக்கிட்ட. இந்த ஆள் தான் எனக்கு ஓனராக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலையே கடவுளே. என்னாச்சு இவளுக்கு? சம்மந்தமே இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கா. இப்படி அழக்கூடிய ஆளே இல்லையே. அடியே காயு, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுத்துட்டு இருக்க காரிடோரில் நின்று? எல்லாம் உன்னாலதான் தெரியுமா? தேவையில்லாமல் நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கவே கூடாதுடி. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன அலையா? வேலை வேணும் வேலை வேணும், உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இல்லையா அது இதுன்னு என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணதும் இல்லாமல் சேர்த்து விட்ட பாவத்துக்கு இப்போ என்னையவே சேர்த்து திட்டுறையாடி. வழக்கமாக பேசு. எல்லாம் உன்னால தான். அந்த ரகு கிட்ட மாட்டிட்டு நான் தான் பாடாப்படுறேன். தேவையில்லாமல் அன்னைக்கு அவன்கிட்ட வம்பு வளர்த்திட்டேன்டி. நீ தெளிவா சொல்லு, என் கூட தாண்டி இருந்த, எப்படி வம்பு வளர்த்தின அவன்கிட்ட? ஆமாம், முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு என் கண்ணை பார்த்து பேசுகிறே கொஞ்சம். அது அன்னைக்கு நீ பாட்டுக்கு அந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டியா. அப்புறம் இந்த ரகு வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. சும்மா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தானா, என்ன பேசுறதுன்னே தெரியலை. அவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சோன்னு நினச்சிட்டு நான் என்னோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை கலாய்ச்சி தள்ளிட்டேன். கடைசியில் பார்த்தா அவன் எனக்கே உணர வருவான்னு நினைச்சு கூட பார்க்கலடி. முட்டாள் முட்டாள் முட்டாள். அன்னைக்கு நானே வந்தது அவருக்கு அடையாளம் தெரில. தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, என் சீட்டை சேர்த்து கிழிச்சிருப்பாரு தெரியுமா. ஏதோ அன்னைக்கு நான் வேற மாதிரி வந்தங்காட்டி அவர் கண்டுபிடிக்கலடி. நீ தப்பிச்சிட்ட, நான் மாட்டிட்டேன். ரெண்டாவது உன் ஆள் தான் வினரங்காட்டி உன் மேலே ரெஸ்பெக்டாக தான் இருக்கான். நீ தான் வந்தேங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் நான் தான் அவங்கிறது தெரியாது. ஆனால் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நானே என்னை போட்டு கொடுத்துட்டேன் தெரியுமா அன்னைக்கு. அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சேன் அன்னைக்கு. இவன் ஒருத்தன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணுறான். ஒரு ஆம்பளையா கெட்ட போட்டப்பவே என்னை இவ்வளோ ஃபாலோ பண்ணுறானா? பொண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா என்னை சும்மா விடுவானா? சரியான பொறுக்கி பையனாக இருப்பான் போல இருக்கே. இங்கே தானே வந்தாங்க, ஆளையவே காணோம். எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த பக்கம் ஒரு ஜென் வந்தாங்க பார்த்தீங்களா? ஐயோ, இவன் இப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணானா? அப்போ நான் பொண்ணு தான் கேமில் இவங்களை ஏமாற்றி விளையாண்டுருக்கேன்னு தெரிஞ்சிருமே. அப்புறம் வின் பண்ண அமௌண்ட்டையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. இவன் இந்த இடத்துல கட் பண்ணல, அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை மேடம், இங்கே ஒரு ஜென் வந்தார். பஸ் ஸ்டாப்பில் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையும் தேடிட்டு காணோம். இந்த பக்கம் யாராவது கிராஸ் பண்ணி போனது நீங்கள் பார்த்தீங்களா? என்னை பார்த்தா ரோட்டில் போகிற வரவங்களை பார்க்குற மாதிரி தெரியுதா சார் உங்களுக்கு? என்னவங்க நம்ம என்ன கேட்டால் இவங்க என்ன பதில் பேசுகிறாங்க? நம்ம கேட்ட விஷயம் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அது இல்லை மேடம், இந்த பக்கம் வழியாக ஒருத்தவங்க வண்டியில் போனாங்களா ஒரு பையன் அப்படின்னு நான் கேட்டேன் மேடம். தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. போகிற வர பசங்களை பார்த்து பள்ளி வச்சுட்டு கையை கட்டுற வேலை எனக்கு நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? ஹலோ மேடம், உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? இந்த பக்கம் வழியாக யாராவது போனாங்களான்னு தானே கேட்டேன். அதை விட்டுட்டு எதுவும் நான் உங்களை தப்பாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க மேடம். அதுவும் இந்த ஊரில், இந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு என்னமோ தமிழ்நாட்டில் பட்டிக்காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நீங்கள் பெரிய ஃபாரின்ல இருந்தா எங்கள் ஊரை பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தெரியுதா சார்? மேடம் மேடம், நான் இந்த ஊர் பிரச்சனை இழுக்க வரல சரிங்களா. பொதுவாக நான் கேட்டது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் நீங்கள் இது ஏன் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். நான் எதுவும் கேட்கல. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊரில் யாரும் இல்லாத இடத்துல வந்து தனியாக நின்றுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மேடம், எனக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். இந்த ஊரில் தப்பு பண்ணால் அதுக்கு என்ன தண்டனை முதற்கொண்டு எனக்கு தெரியும். புரியுதா? நீங்கள் எனக்கு புதுசு சொல்லித்தர வேண்டாம். தப்பான ஒரு ஆளை பார்த்து தப்பான ஒரு கேள்வி கேட்டேன். சாரி. உங்களை மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில் பார்த்ததே தப்புன்னு நினைக்கிறேன். இனி ஒரு தடவை உங்களை பார்த்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு எனக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ஆஹா, பார்த்துக்கிட்டீங்களே, என்ன மாதிரி நான் மட்டும்தான் இருக்க முடியும். போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அப்பாடா, இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. வாழ்க்கையில இந்த ஆளை நான் எப்பவுமே பார்த்துடக்கூடாது கடவுளே. போதும் போதும், அந்த கேரக்டர் காப்பாற்ற போய் இப்போ என்னோட சொந்த கேரக்டர் இந்த ஆள்கிட்ட சுயரூபம் இல்லாமல் என்னமோ மாதிரி காமிச்சிட்டனே. எதிர்காலத்தில் இந்த ஆளை பார்த்து அவ்வளோதான், இந்த ஆளை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்.
பார்த்துக்கலாம். இந்த ஆளை நான் எதுக்கு பார்க்க போகிறேன்? அப்படியே பார்த்தாலும் இந்த ஆள்கிட்ட நான் எதுக்கு பேசணும்? இந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது? அப்படி இருக்கும்போது எதுக்குடி நீ கவலைப்படுற? நட நமக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சுல்ல, வீட்டில் போய் கொடுத்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதானே. இந்த மாதிரி ஒரு ஆளை கஷ்டப்படுத்துறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லதுக்காக தானே கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதனால தப்பில்லை. பரவாயில்ல விடு. இது தாண்டி நடந்துச்சு. கிழிஞ்சுது. எந்த இடத்துல பிரச்சனை பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சுட்டு அவங்கக்கிட்டே நீ வேலைக்கு வேற வந்திருக்கேன். ஐயோ, ஆனால் இவர் கொஞ்சம் நல்லவர் தான். ஆனால் இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. பேசிக்காக நான் இவர் கோபப்பட்டு பார்த்தது கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியாதுடி. கடவுள் தான் காப்பாற்றணும். சரி, ஒத்து வந்தா பாரு, இல்லாட்டி கிளம்பி போயிட்டே இரு. ஐயோ, அடு தொலைக்காத. இப்போ என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக கொடுத்துருக்காரு. நானே புதுசாக வேலை செஞ்சுருக்கேன், ஒரு வாரம் கூட ஆகலை. என்ன பிடிச்சி டாஸ்க்கை பண்ண, அது பண்ண, இது பண்ணனா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணன் எடுத்ததுனால இவர் உன்னை வேண்டான்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை தேடுறாரு போல இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து உன்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் வேலையை விட்டு நீக்கிடுவார்ல. அதை தான் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்டி. இப்படியெல்லாமா யோசிக்கிறாரு? ரொம்ப சீன் போடாத. அன்னைக்கு நீ எப்படியெல்லாம் யோசிச்ச? கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசிச்சிருந்தா எனக்கு தெரியாது சார், இந்த பக்கம் போனாங்க அந்த பக்கம் போனாங்கன்னு ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டு போட்டு பெரிய இவளாட்ட அன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன். கிறுக்கிதான். சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் உனக்கு சொல்லித்தர மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணப்போ. அவருக்கு மாடல் விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். இதுவே கதிர் சாராக இருந்தால் அவருக்கு இந்தியன் ஸ்டைலில் இருக்கணும், ஆனால் வெஸ்டர்ன் ஸ்டைல் கலந்துருக்கணும். இதுவே நம்ம வெற்றி சாராக வச்சுக்கவே அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எதிர்பார்ப்பார். ஸோ 3 பேத்துக்கும் 3 டேஸ்ட்டு, 3 பேத்தையும் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ உனக்கு ரகு சார் தான் வந்திருக்காருங்கிறதுனால ரெண்டுமே கலந்து நீ ஏதாவது ஒரு ஆடு கரெக்டாக பண்ணி கொடுத்துரு, போதுமா? சரி, ஏதோ ஒன்று பண்ணுறேன், வா. பயப்படாமல் நல்லா பண்ணப்போ. சரிடி. ஐயோ, வந்துட்டாரு, அப்படியே கிளம்பிடு. மேடம், எங்கே போகிறீங்க? சார், நான் எங்கேயும் போகல சார். இன்னைக்கு ரொம்ப பணிவாக பேசுகிறீங்களே, அன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக பேசுனீங்க. சார், அது ஒன்றும் இல்லை சார். யாரையும் எப்போ எப்படி மாத்துறதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும்ல. சார், ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அந்த ஊருக்கு வந்த புதுசில் உங்களை மாதிரி பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டேன் சார். அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்வி நான் தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதோ பேசிட்டேன் சார். மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். எனக்கே புதுசு சார். இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு கூட வந்திருக்கேன். என்னை எதுவும் வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க சார். உங்களுக்கு என்னோட வேலையில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு அனுப்புங்க. ஆனால் பர்சனல் ரீசனை மனசில் வச்சுட்டு என்னை இப்படி புறக்கணிச்சிடாதீங்க சார். அப்படிங்கிறீங்க? அது உங்கள் விருப்பம் தான் சார். சரி, நான் சொன்ன ஸ்டைலில் எனக்கு நீங்கள் ஆட் ஷூட் பண்ணி கொடுத்தா நீங்கள் தாராளமாக இங்கே ஒர்க் பண்ணலாம். இல்லைன்னா நான் உங்களை டெர்மினேட் பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா என்னோட டேஸ்ட்டில் தான் இப்போ எல்லா ஆடுமே பண்ணிகிட்டு இருக்கோம். என் அண்ணனுக்கு இப்போ ஆடில் எந்த ஒர்க்கும் கிடையாது. அவர் இப்போதைக்கு மேற்பார்வையாளர், அதாவது என்னென்னா இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே அவர் பார்க்குறது மட்டும்தான் அவருக்கு வேலை. ரெண்டாவது ப்ராஜெக்ட் எடுக்கிறது மட்டும்தான் என் அண்ணனோட வேலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பண்ணுறது நானும் கதிரும் மட்டும்தான். இப்போ கதிருக்குமே வேற வேலை போயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தான். ஸோ நீங்கள் என்ன தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும், புரிஞ்சுதான்? கிழிஞ்சுது. அவரை நான் கூட ஏதோ மனசிறங்கி என்னை விட்டுருவார். ஆனால் இந்த மனுஷனை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. புரிஞ்சுது சார். பேசாமல் நான் இன்னைக்கே வேலையை விட்டு போயிடுறேன் சார். அவ்வளோதானே உங்கள் வீரம்? அப்படி இல்லை சார், என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இங்கே பாருங்க, ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நீங்கள் இப்போ கிளம்புறனாலும் கிளம்பலாம், இல்லை நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ண முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணிட்டும் கிளம்பலாம். அது உங்கள் விருப்பம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது 0 தான் நினைக்கிறேன். ஏன்னா பண்ண முடிஞ்சவங்க எதுவுமே பயந்துட்டு ஓட மாட்டாங்க, புரியுதா? சார், ரொம்ப பேசாதீங்க சார், சரியா? ஏதோ அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், அவ்வளோதான். புதுசாக யார் வந்தாலும் எங்கள் ஊரில் அப்படி தான் நடந்துக்குவாங்க. ஏதோ இந்த ஊரில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேங்கிறதுக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு என்ன பேசாதீங்க சார். என்னாலையும் எல்லாமே பண்ண முடியும், பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நீங்கள் நினச்சதோட ஒரு படி மேலே போய் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஆட் ஷூட்டை நான் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காமிக்கல என் பேர்.
காயத்ரி இல்லை, பார்த்துக்கிட்டே இருங்க. நான் வரேன் சார். பார்க்குறேன் போ போ. என்னமோ தெரில, இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் வம்பிழுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கால் வேணும்ல. பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த பொண்ணு வேலையை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. என்ன காரணம்னு புரியல. சரி பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு வச்சு இந்த பொண்ணை என்டர்டெயின்மெண்ட்டாக நான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. திருப்பி அவர்கிட்ட சண்டை வேற போட்டுட்டு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உன் வாய் அடங்கவே அடங்காதா? நான் என்ன பண்றது? நானே வேலையை விட்டு போறேன்னு சொன்னேன். அவர் என்னன்னு தெரியுமா, என்ன தேவையில்லாம என்ன ரோஷப்பட வைக்கிறாரடி. என்னை திட்டினாரா, எனக்கு கோவம் வந்துருச்சு. பண்ணி காமிக்கிறேன் சவால் விட்டுட்டு வந்துட்டேன்ல. தொலை இழுத்து நீ உன் வேலைக்கு காப்படிக்கிறது இல்லாம சேர்த்து என் வேலைக்கும் லாபடிச்சுட்டு வந்திருக்க. உன்னை எந்த வகையிலையும் நான் இதுல கணக்கிலேயே சேர்த்தல. நீ ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா? அப்படியே வேலையை விட்டு போனாலும் உன்னை கூப்பிட்டெல்லாம் போக மாட்டேன். நான் தனியாக தான் போவேன். மாடல்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, புரிஞ்சுதா? அவங்க 2 பேர் தான் மாடல்ஸ். 2 பேர்த்தையும் வச்சு ஒரு நல்ல ஆட் ஷூட் பண்ணேன். என்னன்னு தெரியும்ல, சாரிக்கான விளம்பரம் தான். கனிகா சில்க்ஸ் சரியா? அந்த கனிகா சில்க்ஸ்க்கு தகுந்த மாதிரி அழகாக அவங்கள ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை போட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ணேன். அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும், உன்னோட வேலையும் கன்ஃபார்ம், உன்னோட ஆடும் சூப்பர் ஹிட் ஆகிடும். இங்கே பாரு, என் ஆடு ஹிட் ஆனால் போதும். அவருக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ, அந்த ஆடு ஹிட் ஆனாலும் அது மூலிமா நான் பாப்புலர் ஆயிடுவேன். இவர்கிட்ட தான் வேலை செய்யணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீ இந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் மட்டும்தான் உன் பேர் போட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு போடுவாங்க. அதை விட்டுட்டு நீ இங்கேருந்து வேலையே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன், உன் பேரெல்லாம் போட மாட்டாங்க. இந்த கம்பெனியோட பேர் தான் போடுவாங்க. லூஸு மாதிரி பேசாது. அட ஆமாம்ல. சரி, என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று பண்ணணும். ஹலோ, நான் வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? நல்லா தமிழ் தெரிஞ்சு ஏதோ தெரியாதவளோட தான் பேசுவா. ஹாய் மேம், வாங்க. சொல்லுங்கள், என்ன ஆட் நடிக்கணும்? மேம், இது ஒரு சாரீ மாடல். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கட்டிட்டு வாங்க. நான் சொல்கிற டைலாக்கை நீங்கள் பேசி நடிக்கணும், அவ்வளோதான். உங்களோட கூட வந்திருப்பாங்களே உங்கள் கோ சிஸ்டர், அவங்க வரலையா? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவள் வருவாளான்னு தெரியலையே. மேம், உங்கள் கூட பிறந்த சிஸ்டர் தானே, கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வேணால் பேசி பார்க்கவா? நம்பர் தரீங்களா? இல்லை அது இல்லை. அதெல்லாம் இல்லடி, அவளுக்கு பேமெண்ட் பிரச்சனையாக இருக்கும். பேமெண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்னு சொல்லு. இப்போ நம்பர் கொடுப்பா பார். ஏன் மேம், ஏதாவது பேமெண்ட் பிரச்சனைனா சொல்லுங்கள் மேம். நான் சார்கிட்ட சொல்லி கொஞ்சம் அதிகமாக வாங்கி தரேன். தயவுசெய்து அவங்களே வர சொல்லுங்கள் மேடம். அப்பாடா, பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. சரி, நான் நம்பர் தரேன், நீ அவகிட்ட பேசிப்பாரு. அவள் வந்தானா ஓகே. சொல்லலை? சரி விடு. என்ன மேடம்? இல்லை மேடம், சரி கொடுங்க, நான் பேசி பார்க்குறேன்னு சொன்னேன் மேடம். உங்களை வச்சு சிங்கிளாக எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சிடறேன். நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு வர கேப்பில் அவங்களையும் கூப்பிட்டு நான் வர சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்கள நான் வச்சு எடுத்துக்கிறேன் மேடம். ஓகே மேடம், என்னோட சேலரி கொஞ்சம் ஹைக் பண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு தானே சார், நீங்களே கேட்கலாமே மேடம். அது அவ்வளோ நல்லா இருக்காதும்மா, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், நான் சொன்ன முதல் வேலை எனக்கு தான். இன்னையே துரத்தலான் இருக்காரு, இதில் உங்களை வேற. போங்க மேடம். ஏய், என்னாச்சு? நீ மட்டும் தான் வந்திருக்க, எங்க அவளை காணோம்? இல்லை ரகு, அவள் வந்துட்டுருக்கா. அவளுக்கு கொஞ்சம் பேமெண்ட் ப்ராப்ளமாக இருக்க மாதிரி இருக்கும் போல், அதனால தான். ஆல்ரெடி பேசினது தானே, ரிவைஸ் பண்ணுறது இன்னொரு 1 or 2 months கழிச்சு ரிவைஸ் பண்ணி தரேன்னா இப்போவே கேட்டால் என்ன பண்ணுறது? அவளை வர சொல்லு, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியாதான். அவள் வரலைன்னா எப்படி ஆட் ஷூட்டை முடிக்க முடியும் சொல்லு. ஓ காட், ஏமா நீ தானே இப்போ சொன்ன இன்க்ரிமெண்ட் வாங்கி தரேன்னு. இப்போ என்ன உங்கள் சார் இப்படி பேசுகிறாரு? நாங்கள் எப்படி யார் பேச்சு கேட்டு நடிக்கிறது? ஐயோ, இப்போவே வேலைக்கு போயிட்டு வச்சிருவா போல இருக்கேவ. ஓஹோ, மேடம் தானே சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார என்னோட ஆட் ரெடியாக இருக்கணும். அவளுக்கு டைம் கொடுத்தே 2-3 நாள் ஆயிடுச்சு. என்னை கிளைண்ட் அரிச்சிட்ருக்கான். இங்கே பாரு பிங்கி, உன் ஃப்ரெண்டு தானே சொல்லி எனக்கு ஈவினிங்குள்ளார என்னோட ஆட் இப்போ ரெடியாகி வந்திருக்கணும். நாளைக்கு நான் அதை கிளியர் பண்ணி கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இல்லாட்டி உன்னையும் சேர்த்து நான் வேலையை விட்டு அனுப்பிடுவேன் பிங்கி. சார், நான் என்ன சார் பண்ணேன்? அவளை வேலைக்கு சேர்த்தல, அதுதான். நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். என்னோட தப்புனால அவளை எதுவும் சொல்லாதீங்க சார். ஓ, ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்கல்ல,
அப்போனா வேலையை நல்லா செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டோட வேலையை சேர்த்து காப்பாற்றுங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து வெளியே போங்க. சார் என்னை பற்றி தெரியும்ல பிங்கி உங்களுக்கு. என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆடு முடிஞ்சாகணும், அவ்வளோதான். சாரி பிங்கி, என்னால தான் உனக்கு பிரச்சனை, என்னை மன்னிச்சிரு. சிஸ்டர் தப்பாக நினைக்காதீங்க, இப்போ எங்கள் 2 பேர்த்து லைஃப் உங்ககிட்ட தான் இருக்குது. இந்த ஆட்டில் மட்டும் நடிச்சு கொடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். நான் எப்படி இதுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? சாரி, நான் கேட்ட சேலரி தரலைன்னு என்னால் நடிக்க முடியாது. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ப்ளீஸ் சிஸ்டர், எனக்காக ப்ளீஸ் சிஸ்டர். என்னால் நடிக்க முடியாதுங்க. சிஸ்டர் சிஸ்டர் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி என்னோட சேலரியிலேருந்தே நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்டேன் ரிவைஸ் பண்ண அமௌண்ட்டை இந்த டைம் நான் உங்களுக்கு தரேன். பட் ஆனால் அதுக்கு நான் வேலையில் இருக்கணும் சிஸ்டர். எனக்காக நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்களேன் உங்கள் சிஸ்டரையும் கூட்டிகிட்டு வந்து. அதன் மூலமாக அவருக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா நான் இந்த இடத்துல இந்த வேலையில் பர்மனெண்ட் ஆகிடுவேன். அப்புறம் எனக்கு ஒரு சேலரி வரும்ல, அந்த சேலரியிலேருந்து உங்களுக்கு ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்றேன் சிஸ்டர். எனக்காக இந்த ஒரு டைம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஆட் ஷூட்டுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நானாக ஏதாவது பேசி பண்ணித்தரேன் சிஸ்டர். எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ். ஏன்னா நான் இது எனக்காக கேட்கல, என் ஃப்ரெண்டு பிங்கிக்காக தான் கேட்குறேன். வேணாண்டி வேண்டாம் ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு இப்படி கேட்குறீங்க, ஒரு 2 பேர்த்தோட வேலையும் போயிடும்னு சொல்கிறீங்க. சரி அதுக்காக ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று, இந்த டைம் நீங்கள் உங்களோட சேலரியிலேருந்து எனக்கு அமௌண்ட் கொடுத்துருங்க. அடுத்த டைமெல்லாம் எனக்கு இன்க்ரிமெண்ட் பர்மனெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் 2 பேருமே கண்டிப்பாக ஒர்க் பண்ண வருவோம். சரிங்களா? இது உங்களுக்காக தான் பண்ணுறோம். அதை ஃப்ரீயாகவே பண்ணலாம். நீ பெரிய தான பிரபு நினப்பு. என்ன சொன்னீங்க? நீங்கள் ரொம்ப நல்லவங்க, தான பிரபுன்னு சொன்னேன். தேங்க்யூங்க, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா வாயப்பாரு வள்ளல். என்னது வள்ளல்னு சொன்னங்க? நாங்கள் நல்லா நடிப்போமா, இவங்களிடத்துக்கு வேலை நிலைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பாருங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வீடியோ போட்டிருக்கோம். நிறையா பிரச்சனைகளுக்கு இடையில நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ப்ளீஸ் எங்கள் வீடியோவை வந்து தவறாமல் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். என்னங்க ஆஷா, நீங்கள் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்க? போகணும். எனக்கு இன்னும் என் சிஸ்டரும் வரல. எனக்கான மேக்கப் திங்ஸ் எதுவுமே ரெடி ஆகலை. சாரீ கட்டணும் நீங்கள், அது எனக்கு கட்டவும் தெரியாதே. ஷோ பிங்கி, என்ன பிங்கி இது இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறா? அவகிட்ட இருந்து எந்த வேலையும் வாங்க முடியாது தெரியுமா உனக்கு? சரி, பிங்கிக்கு கட்ட தெரியும். பிங்கியை வேணா கட்டி விட சொல்கிறேன். என்ன ஏண்டி அவ கூட கொத்து விட்றவங்க? ஜென்ஸ் கட்டினா தான் நல்லா கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி யாராவது இருந்தால் வர சொல்லுங்களேன். குடும்ப பத்திரிகைகளுக்கு ஜென்ஸ் வந்து சாரீ கட்டி விடணுமா? இந்த மாதிரி ஊரில் பொண்ணுங்களுக்கே சாரீ கட்டுறது பிரச்சனை, இதில் ஜென்ஸை கூப்பிட சொல்கிறேன். நான் வேணா ரகு சார் வர சொல்லட்டுமா? அதை தானே நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆமாம், ரகுக்கு நல்லாவே சாரீ கட்ட தெரியுமே. எப்படி வலியுது பற்றியா? இவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ரகு சார் மேலே ஒரே கண்ணு தான், எப்படான்னு. ஆனால் அவங்க மாமா பொண்ணு இவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவருக்கும் ஃப்ரெண்டாக இருக்காளுங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ஃபியான்ஸுக்கும் ஃப்ரெண்டு. ஆனால் எப்படிதான் இப்படியெல்லாம் வந்து இவளுக்குனால யோசிக்க முடியுதுன்னே தெரியலடி. அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கடி, நம்ம வேலையை தக்க வச்சுக்கிறதா பார்க்கணும். இப்போதைக்கு சார் அவைலபிள் இல்லைங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிங்கிக்கிட்டே கட்டிக்கோங்க ப்ளீஸ். சரி சரி, நமக்குன்னு ஒரு நாள் வராமையாக போய்டும். எனக்கு நல்லாவே சாரி கட்ட தெரியும், உங்களை அழகாகவே நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம். நீ அழகாக தான் கட்டுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ரகு கட்டுற மாதிரி வராது. இந்த அலைஞ்ச எனக்கு ஒரு வேலை இல்லை. ஏய் என்ன கருமண்டி இது, இவளை இப்படி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நம்ம பண்ண போகிறது ட்ரெடிஷ்னல் டி. ஐயோ, இவ ஏன் இந்த கன்றாவியாக சாரி கட்டியிருக்கா? என்ன பண்ண சொல்கிறேன், அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது ட்ரெடிஷ்னலான சாரி, நீங்கள் இப்படியெல்லாம் கட்டாதீங்க, கொஞ்சம் மாறப்பெல்லாம் கரெக்டாக வைக்கணும், வெஸ்டர்ன் ஸ்டைலாக இருந்தால் தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும், நம்ம வந்து இந்தியா கல்ச்சரை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சு.
அவள் இப்படி தான் கொட்டுவான்னு கட்டியிருக்கா, எனக்கு தெரியாது போ. ரகு சார் மட்டும் இங்கே வந்தாருன்னு வச்சுக்கோவேடி, உண்டிட்டேன் பண்ணிடுவாருடி. என்னை என்னதாண்டி பண்ண சொல்கிற சொல்லு. ஆஷா, நம்ம பண்ண போகிற ஆட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கல்ச்சர் ரிலேட்டடானது. இந்த மாதிரி சாரீ கட்டக்கூடாது, அதாவது இந்த மாதிரி டைப்பில் கட்டக்கூடாதுங்க. ப்ளீஸ் நீங்கள் வேறு டைப் சாரீ கட்டிட்டு வரீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் எடுக்க போகிறீங்க. பட் ஆனால் நான் இங்கே ப்ரொஃபஷ்னலாக மாடலாக இருக்கேன். எனக்கு தெரியும் ரகு இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாரு. நீங்கள் போய் ரகு வர சொல்லுங்கள் போங்க. இல்லை ஆஷா, அது ஹலோ, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு. அவன் என் ஃப்ரெண்டும் கூட. தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. விடு, இதெல்லாம் சொன்னால் கேட்காது. இனி அவர் வந்து நம்மளை என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போகிறாருன்னு தெரியல. இவளை இப்படியே வச்சு நீ வந்து ஆட் எடு. அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேறு ஆப்ஷனே இல்லடி. சரி, நான் ஆப்போசிட்டில் நிற்கிறேன். உங்களுக்கு வந்து டைலாக் கொடுத்துருக்காங்களே, அதை மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். நீ அங்கே போய் நின்று என்ன எந்த இடத்துல நிற்கணும்னு மட்டும் சொல்லு. மிச்சதெல்லாம் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், தானாக நடக்கும் போ. இவ ஓவராக வசிக்கிறோடையினால் தோங்க முடியலடி. எல்லாம் அப்படிதான் இருக்கும். சரி, அந்த பக்கம் நம்ம போய் நிற்கலாம் வா. என்னமோ என்கிட்டயே இவ்வளோ நடிப்பை பற்றி பேசுகிறாளுங்க. ஷீ, நான் யார்? எவ்வளோ வருஷமாக இந்த ஆட்ல எல்லாம் நடிச்சிட்ருக்கேன், இந்த ஃபீல்டில் இருக்கேன். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காளுங்க, இடியட்ஸ். ஓகே மேம், நீங்கள் டைலாக் பேச ஆரம்பிச்சுக்கோங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காவேரி சில்க்ஸோட ஆட். காவேரி சில்க்ஸ் இதில் இருக்க புடவையெல்லாம் ரொம்ப பட்டு போல் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த புடவை எல்லாமே ரொம்ப ரொம்ப என்னை பெண்ணை உணர வைக்கிற புடவையாக இருக்குது. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புடவை தான் காவேரி சில்க்ஸில் இருக்கிற புடவை. ஒவ்வொன்றும் மக்களால் பார்த்து பார்த்து நெய்யப்படுது. மறக்காமல் எல்லாருமே இந்த புடவையை வாங்குங்க. இவகிட்ட நம்ம புடவையை தாண்டி விற்க சொல்கிறோம். இவ என்னடி இவ்வளோ கன்றாவியாக பேசிகிட்டு இருக்காச்சி. இது புடவை விற்கிற மாதிரி தெரியலடி. எனக்கும் அப்படி தாண்டி இருக்கும். என்ன ஆட் எடுக்கிறோன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. மேம் மேம் அப்படி இல்லை மேம், கொஞ்சம் பிரிஸ்காக பேசுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேச வேண்டாம். ஸ்ட்ராங்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஆரம்பிங்க மேம், ப்ளீஸ் மேம். ஓ, நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்களா? சாரி நான் என்னமோ நினச்சிட்டேன். இப்போ கரெக்டாக பண்ணுறேன் பாருங்கள். வணக்கம், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காவேரி சில்க்ஸோட புடவை. இந்த புடவையை அணியும் போது தான் நான் பெண்மையே உணர்கிறேன். மறக்காமல் எல்லோரும் வந்து காவேரி சில்க்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க, புரிஞ்சுதா? அப்போ தான் நீங்கள் பெண்ணை உணர முடியும். ஐயோ கடவுளே, இவளுக்கெல்லாம் யாரடி நடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க? இப்படி கன்றாவியே நடிக்கிறா. இவ பெரிய மாடல் அடி. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை போ. மேடம் கட் மேடம், ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கோத்ரூ பண்ணிவிட்டு நடிங்க மேடம். உங்களுக்காக கொஞ்சம் நேரம் நான் டைம் கூட கொடுக்குறேன் ப்ளீஸ். எஸ், நான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன். எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழித்து நடிக்கிறேன். ஓகே, எல்லாம் நேரம்டி. உண்மைதான் மேடம், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இது இல்லை மேடம். ப்ளீஸ், இப்போ உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்துடும். பட் நான் எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப பிரெஸ்காக பேசணும்னு தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணுங்கள் மேடம். ஓ கடவுளி, எனக்கு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறக்க டைம் ஆச்சு. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ரகு கூட இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஆனால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. என்ன நடக்குதுங்க? ஐயோ, இவர் வேறு வந்துட்டாரெடி. ஆடு என்னாச்சு அது என்னாச்சுன்னு கேட்டு சாவடிப்போம். அப்படியே சிரிச்ச மாதிரியே முகத்தை வச்சுட்டு நினைக்கவே ப்ளீஸ். என்னாச்சு பிங்கி? ஆடல் எப்படி போகுது? முன்கூட்டியே ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுக்கோ, நீயும் சேர்ந்து. பிரச்சனை இல்லைல்ல, கிளம்புறப்போ ஈஸியாக கிளம்பிக்கலாம், டென்ஷன் ஆக மாட்டார்ல. சார் இன்னும் இங்கே ஓகே நீங்கள் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் சார்? இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது. சரி, இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 hour கழித்து நீங்கள் பண்ணாலும் பண்ணலினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம், சீக்கிரமாக வீட்டுக்காவது போகலாம். என்னடி இவரை இப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு? ஷோ, அவரை பற்றி உனக்கு தெரியும் இல்லை? இவ்வளோ ஒழுக்கமாக டைலாக் பேச மாட்டேங்கிறாடி. கடைசியில் போகிறத பார்த்தா 2 பேரும் வெளியே போக போகிறோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லாஸ்ட் மினிட்ல அவள் தங்கச்சியும் வரல, காலை வரிட்டா. அதனால தான் இப்போ ஒரே ஒரு பொண்ணு போதும்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு மட்டும் வச்சு ஆட் பண்ணால் இவ்வளோ இப்படி சொதப்புறா. இந்த டைமுக்கு யாரடி நம்ம கூப்பிட்டு நடிக்க வைக்கிறது சொல்லு? மாடலுக்கு நம்ம திடீர்னு எங்கே போகிறது?
அவர் சொன்ன மாதிரி 60 நிமிஷம் இதுலேயே 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 59 நிமிஷத்தில் நம்ம என்னடி பண்ண முடியும்? முடியும், முடியும்னு நினச்சா முடியும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீ ஒத்துழைச்சின்னா அது சக்ஸஸ் ஆகும். இது நான் ஒத்துழைக்கிறதா? ஓஹோ, இவ என்ன வச்சு பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கா போல. இது சரிப்பட்டு வராது. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதா நல்லது. பிங்கி பிங்கி, நீ சின்ன வயசில் நடிச்சிருக்கல்லடி, எனக்காக நடிடி ப்ளீஸ்டி. விளையாடுற நீ? என்னால் நடிக்க முடியாதுடி, எனக்கு நடிக்கவே வராதுடி ப்ளீஸ்டி. நீ டைலாக்கும் பேச வேண்டாம், ஒன்றும் பேச வேண்டாம். நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். நீ மேக்கப் மட்டும் எனக்காக பண்ணிட்டு வந்துடு. அங்கே பாரு, உனக்காக ஒரு சாரீ உன் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். மேக்கப்புக்கு கூட நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ பொசிஷன் மட்டும் உட்கார போதும். நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்டி. நீ பேச வேண்டாம், உன் ஃபேஸை காமிக்க வேண்டாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆடு நடக்கும். எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணடி. சரி சரி சரி, எதையோ ஒன்று பண்ணுறேன். ஆனால் உன்னை என்னை நம்பி டைலாக்லாம் பேச சொல்லிடாத, நான் சொத்துப்பிடுவேன். நான் பண்ணி காமிக்கிறேன், நீ கவலையப்படாத. இவளை நம்புறது வேஸ்டடி. இவளுக்கு டைலாக்கும் பேச வரல, ஒன்றும் பேச வரல. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடு தான் பேசணுமே ஒழிய அதில் இருக்க ஆளுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. மனசில் பற்றிற மாதிரி நான் யோசிச்சுட்டேனே. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த ஆடை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாண்டி. வா. சரிடி, நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உனக்காக நானும் அதை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி பிங்கி. சார், இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குல்ல, நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம் சார். எங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார். அப்படியே மேடமே கூப்பிட்டு போங்க, அவங்க நடிச்சு முடிச்சிட்டாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் சார் ப்ளீஸ். சரி, உங்களுக்காக 1 ஹவர் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு கரெக்டான ஆடு கொடுக்கலனா தயவுசெய்து 2 பேரும் என்கிட்ட சொல்லிக்காமல் குளிக்காமல் ரிசைன் லெட்டர் எழுதிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். சரி சார், ஒத்துக்கிறோம். ஆனால் எனக்காக ஒரு ரிக்வஸ்ட். உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்னை மட்டும் வெளியே அனுப்புங்க. பாவம் பிங்கி, அவளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவளை வெளியே அனுப்பாதீங்க சார். என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட். எனக்கு பிங்கி மேலே எந்த கோபமும் இல்லை. அதனால பிங்கி இங்கே இருக்கிறது இருக்காமல் போகிறதும் அவங்க விருப்பம்தான். பட் ஆனால் தோத்துட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக இங்கேருந்து கிளம்பணும், அவ்வளோதான். என்னால் ஒருத்தருக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். பிங்கினால நிறையா பெனிஃபிட்ஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு நடந்திருக்கு. அதனால் அவங்கள அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஸோ பிங்கி இங்கே இருக்கட்டும். நீ மட்டும் நல்லா ஆட் பண்ணலன்னு நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், இதுக்காக ஒரு ஒத்துக்கிட்டீங்களே. ஓகே ஆஷா, நான் முன்னாடி போகிறவா? எதுக்காகடி இப்படி? எனக்கு வேலை இல்லைனாலும் ஒன்றும் வீட்டில் பெருசாக பேச போகிறதில்ல. ஆனால் நீ எனக்காக அங்கேருந்து இங்கே வந்து தங்கினது இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கேன். உன் ஃபேமிலிக்காக தான் இங்கே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் உன்னோட வேலை போனதாக இருக்கக்கூடாது. எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு என்னால் உனக்கு வேலை போனால் என்னால் தாங்க முடியாது, ரொம்ப கெல்ட்டியாக இருக்கும். அதனால தாண்டி அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நீ யார்கிட்டையும் கெஞ்சிடவே இல்லையடி. எனக்காக இவ்வளோ தூரம் கெஞ்சிறேன்னா எம்எல்ஏ எவ்வளோ பாசம் வச்சுருக்கல்லடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி உன்னை. சரி வா, இவங்களை அனுப்பிச்சுட்டு நீ சொன்ன மாதிரி நான் உனக்காக எல்லாமே பண்ணித்தரேன். நீயும் எனக்காக இங்கேருந்து போகக்கூடாதுடி. நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண. நீ தான் ரொம்ப புத்திசாலி தானே, ப்ளீஸ் டி. என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். அவருக்கு பிடிக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர் இருக்கிற மூட பார்த்தாலும் விளம்பரம் நல்லா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதுன்னு தான் தோணுது. சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணி கொடுக்குறேன்டி. ஓகே, நான் போய் அவர் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டேன், ஓகேவா? ஓகே மேம், நீங்கள் போயிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க. என்ன மேடம், 1 ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ மணி நேரம் எனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க? என்ன ஆடை நடிக்கவும் கூப்பிடலையே. இவர் கொடுத்த டைமும் முடிஞ்சிருச்சு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? அதுவே போதுமா? என்ன ஹாப்பியாக இருக்கா? ஒரு வேளை நல்லபடியாக ஆட் முடிச்சிட்டாலாம். இவ்வளோ வச்சு கண்டிப்பாக ஆட் எடுக்கிறது வாய்ப்பே இல்லை. என் கூட தான் இருந்தால் என்ன பண்ணாளுங்க, எதுவும் எடிட்டில் தான் பண்ணியிருப்பாளுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சார், நாங்கள் ஒரு ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு 2 டைப் ஆட் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆடு பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ஆடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 2மே பிடிக்கலைனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் 2 ஆடையும் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் சார். சார், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல டேலண்டான பொண்ணு சார். உங்களுக்காக ஒரு ஆடு ரொம்ப பிடிச்சி எடுத்திருக்கா. இன்னொரு ஆடு வந்து கம்பல்ஷனில் எடுத்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இன்னொரு ஆடு தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சார் ப்ளீஸ். அவன் நல்லா பண்ணியிருந்தாலும் இல்லையோ, தயவுசெய்து அவளை மட்டும் வேலை விட்டு அனுப்பிடாதீங்க சார். என்ன இது, அவங்க தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே, நீ ஏன் திருப்பி திருப்பி பேசிகிட்ருக்க? அவருக்கு பிடிச்சிருந்தா தானே ரகு வேலைக்கு வைப்பார். நீ ஏன் சம்பளம் தரேன்? முதலாளிக்கு தெரியும்ல எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு. கரெக்டாக சொல்கிறியே ஆஷா. இதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. தேங்க்யூ ரகு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, நான் நடித்த ஆட் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஆஷா, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு. நான் பார்த்துட்டு நீ எப்படி நடிச்சிருக்கேன்னு தனியாக பார்த்துட்டு சொல்கிறேன். ரியலி? ஓகே.
சரி ப்ளே பண்ணுங்க பார்க்கலாம். புடவை. இந்த புடவை அணியும் போது நான் பெண்மையை உணர்றேன். மறக்காம எல்லாரும் வந்து காவேரி சில்க்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நீங்க சொன்ன முடியும். ஐயோ, கடவுளே, இதுக்கு காமெடி நடிக்கிறது சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பண்றாலும் நடிக்கிறாங்க. சூப்பர், கிரேட், நல்லாவே எடுத்திருக்காங்களே. ஆனால் ஃபஸ்ட் எடுத்த ஆடை விட செகண்ட் எடுத்த மாடல் ரொம்ப நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. யாருன்னு கூட தெரில, க்யூரியாசிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த ஆஷா ஏன் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கா, இப்படி ஆடில் மொக்கையான மாடல் அடிச்சிருக்கான்னு தெரியல. சி. வெல்டன், ரொம்ப நல்லாவே ஆட் எடுத்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? உண்மையாக உங்களுக்கு இந்த ஆட் பிடிச்சிருக்கா? நான் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு நினச்சேன். நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கணும். நான் என்னமோ நினச்சேன், பட் நீங்களும் ஒரு புத்திசாலி நிரூபிச்சிருக்கீங்க. உங்களோட ஆட் ரொம்ப வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாக நீங்கள் தான் சொல்கிறீங்களா சார்? பின்ன எனக்கு பதிலாக எங்கள் தாத்தா வந்து சொல்லுவாங்களா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆட் ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆஷா வச்சு எடுத்த ஆடு இவ்வளோ மொக்கையாக வந்திருக்கு. ஆனால் இன்னொரு மாடல் வச்சு எடுத்திருக்கீங்களே, அந்த மாடலோட ஆடு வந்து அவங்க எதுவுமே பேசலினாலும் அவங்களோட பிஹேவியர், அவங்களோட உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்ஸ், அவங்களோட செய்கை எல்லாமே வந்து பயங்கரமாக பேசுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆட். அண்ணாக்கிட்டேயும் காமிச்சிட்டு கதிர்கிட்டையும் காமிச்சிட்டு ஓகேனா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், சரியா? நீங்களும் இங்கேயும் வேலை விட்டு போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ரொம்ப நல்ல டேலண்டான ஆள் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கூட உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். அதனால தான் 2 டைப் ஆஃப் ஆட் எடுத்தேன். உங்களோட டேஸ்ட் என்னன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல சார். பத்தாதைக்கு இவங்க ஆஷாவும் நான் சொன்ன மாதிரி நடிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கள வச்சு என்னால் ரொம்ப கஷ்டம் சார். நான் புது மாடலை வச்சே நீ எதாக இருந்தாலும் பண்ணிக்கிறேன் சார். எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இமீடியட்டாக ஒரு மாடல் அரேஞ்ச் பண்ணீங்க? நல்லா இருக்காங்க இந்த மாடல். பேசாமல் எல்லா ஆடுக்கும் இவங்களே போடலாமே. ஐயோ சார், அதெல்லாம் முடியவே முடியாது. அவங்களாம் ரொம்ப பிஸி, போங்க சார். ஏன் நீ என்ன இவ்வளோ அதிர்ச்சி ஆகிற? உனக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களா? அவங்கள பற்றி கேட்டால் நீ இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறியே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களா, திருப்பியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் பயந்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை சார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாடல் தான் இனிமேல் நடிக்கணும். நம்ம ஆட் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ இந்த மாடலே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ப்ளீஸ். சார் இது என்னோடய ஃபைனல் வார்னிங், அவ்வளோதான். இனி 2 பேருமே வேலையில் இருக்கணும்னா, இப்போ வரைக்கும் நான் வேலையில் இருப்பீங்களா இல்லையான்னு கூட சொல்லலை. இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாடல் தான் இனிமேல் நடிக்கணும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்ப்பா. வேலை வேண்டாம்னா நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க. சரி, நான் கிளம்புறேன். என்னடி இவரு என்ன நடிக்க சொல்லிகிட்டே இருக்காரே. நீ ஒரு மாடல் ஆயிட்டடி. உன்னோட நடிப்பு அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு பாரு. ஏய், ஏண்டி ஃபீல் பண்ணுற? இதே மாதிரி நான் எல்லா இடத்துலையும் ஆடில் எடுத்துட்றேன். அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அவர் புரிஞ்சுக்கலன்னா நீ தான் அந்த ஆடில் நடிச்சேன்னு சொல்லு. அவரே சரின்னு சொல்லி விட்டுருவாரு. போடி, எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இவருக்கே நீ யாருன்னே தெரில. இது உங்கள் வீட்டில் இருக்கவங்க தான் கண்டுபிடிக்க போகிறாங்களா? போடி போடி, எனக்கே கஷ்டமாக இருக்குது. வீட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆடு இவருக்கு பிடிச்சது. அதே மாதிரி வெற்றி சாருக்கும் கதிர் சாருக்கும் பிடிச்சிருச்சுன்னா நம்ம சக்ஸஸ் டி. இனிமேல் நம்மளுக்கு தனியாக ஆட் கொடுப்பாங்க. நம்ம 2 பேருமே பண்ணலாண்டி. புரியுதா இல்லையா உனக்கு? சரி சரி, எல்லாமே நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் தாண்டி. சரிங்க, வருங்கால சூப்பர் நம்பர் 1 மாடல். யாண்டி நீ வர கலாய்க்கிற? போடி, வாரமாக தொல்லையை காணமே நினச்சேன், வந்துட்டாரு. எப்படி தானே இவரை வச்சுக்கிட்டு. அஞ்சலி, நான் கிளம்புறேன். கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ பார்த்துக்கோ. ஓகேடி, பார்த்து போயிட்டு வா. மேடம் என்னை பார்த்தோன்னே ஜூட் விட்றாங்க போல. விடக்கூடாதே. எப்படி இவ என்னை விட்டுட்டு கிளம்பலாம்? பார்க்கறத பாரு, எப்படி பார்க்குறான்னு. ஐயோ சாமி, சீக்கிரம் கிளம்பிடுடி. இவளை பார்க்க வந்திருக்கேன்னு தான் இவளுக்கே தெரியும். சும்மா என்னை பார்த்தோன்னே பயந்து விட்றிய அடிச்செல்லாம். ஒரு நாள் எப்படி நீ வருவேன்னு காத்துட்ருக்கிற மாதிரி உன்னை வைக்கலை. ஏன் பேர் வெற்றியிலடி? மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஏடக்கூடமாக தான் நினைப்பான். இவன் கண்ணை பார்க்கவே கூடாதுப்பா. ஐயோ சீக்கிரம் போயிடி சுனிதா, அவனை பாத்துறாத பாத்துறாத பாத்துறாத. இவளை விட்டோம்னா அவ்வளோதான், இவகிட்ட பேசக்கூட முடியாது. ஐயோ குறுக்கால வராரே. சார், உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? மேடம்,
இங்கே பார்த்து பேசுங்க. கீழே பார்த்து பேசினா நான் என்ன கீழே நிற்கிறேன்? ஓ கடவுளே. சொல்லுங்க சார், என்ன வேணும்? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன். ஒரு கஸ்டமர் வந்தால் கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அப்போ க்ளோஸ்டுன்னு இல்லை போர்டு வச்சுருக்கணும், ஓப்பன் எதுக்கு மேடம் வச்சுருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டான், வம்ப ஆரம்பிச்சிட்டான். எப்படித்தானோ புதுசு புதுசாக தினசாக யோசிக்கிறானே தெரில. சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். ஹலோ சார், அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு என்ன 10 பேரை கவனிப்பாங்க? ஒரு கஸ்டமருக்கு ஒருத்தர் கவனிச்சா போதாது. வந்து உட்காருங்க சார், என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் எதாக இருந்தாலும் ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தரேன். சிவா பூஜையில் கரடி வேற. ஐயோ, இந்த ஆள் வேற நம்மளவே திட்டுறானே. போய் தொலை. ஏய் சுனி, என்னன்னு கேளு. கவனிக்கிறேன்னா கவனிக்க, இல்லாட்டி நான் அடுத்த டேபிள் பார்க்குறேன். சுனி, இங்கே பார். என்னை பார்த்து எதுக்காக ஓடுறேன்னு எனக்கு தெரியல. என்னை பார்த்து உனக்கு பிடிக்கலன்னு தெரியுது. இட்ஸ் ஓகே சுனி, பரவாயில்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்கள் அக்கா எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதான் காயத்ரின்னு சொன்னீங்க. உனக்காக தான் உங்களை வேலைக்கு நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உனக்காக பண்ணாலும் உங்கள் அக்கா ரொம்ப நல்ல டேலண்டான பொண்ணு தான். என் தம்பி வச்ச டாஸ்கில் சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆடெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி சொல்லான்னு தான் வந்தேன். வேறு எதுவும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்னு பார்த்தாலே தெரியுது சுனி. இட்ஸ் ஓகே சுனி, நான் கிளம்புறேன். இனிமேல் உன்னை வந்து எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்காக என் அக்காவை வேலைக்கு சேர்த்துருக்காரா? அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறான்னு சொல்கிறாரா? பரவாயில்ல. ஏதோ இவர்கிட்ட என் மனசு அப்படிதான் இருக்கக்கூடாது சுனி. இவர்கிட்ட தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு இவர் வழி அனுப்பி விட்டுற வேண்டியதுதான். அதான் நல்லது. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறா சுனிதா? அச்சோ, என்ன பண்ற சுனி? அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அவர் பார்க்குற வரைக்குமே சிரிச்சிட்டு இருந்திருக்கேன். ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்காக நீங்கள் எங்கள் அக்கா வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஒருத்தவங்களோட டேலண்ட்டை பார்த்து தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் அவள் டேலண்டானவன்னு நிரூபிச்சிருக்கா. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு உங்ககிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதானா? வேற என்ன சார் உங்ககிட்ட சொல்கிறது? தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே கேட்குறியே சுனிதா. எனக்கு ஒன்றும் புரியல வெற்றி. உங்ககிட்ட கோவப்படுறேன், ஆனால் நீங்கள் இருக்கும்போது சந்தோஷப்படுறேன். இதை நான் என்ன எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. நான் சின்ன பொண்ணுங்கிறங்காட்டி என் மனசை தடுமாறுது என்னமோ தெரியாது. ஆனால் என்னமோ புரியாத ஒரு ஃபீலிங் தான் உங்ககிட்ட இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க. உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு புரியுது சுனிதா. ஆனால் இது ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்ல தயங்குற. பரவாயில்ல, கூடிய சீக்கிரத்தில் உன் மனசில் இருக்கிற உண்மை உன் வாய் வழியாக எனக்கு வெளியே வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்ச நேரம் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரி, நான் கிளம்புறேன். என்ன மேடம், உங்களுக்கு தான் அவரை பிடிக்காதே. அவர் போன திசையவே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. சாரி வெற்றி, உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இன்னமும் உங்களை பேசும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு வெற்றி. மேடம், என்னாச்சு உங்களுக்கு? அவர் போனதுக்கப்புறம் என்ன ரொம்ப சோகமாக இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடி அஞ்சலி. சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்குடி. சரி, பார்த்து போயிட்டு வா. மனசை பத்திரமா வச்சுக்கோடி. காசை விட மனசு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெளியூரில் இருக்கோங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. புரியுதுடி. பார்த்து பத்திரமா போயிட்டு வா.